தமிழக முதல்வர் பூரண குணமடைந்துள்ளதால் விரைவில் வீடு திரும்ப உள்ளார் என்று பொன்னையன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நீர்சத்து குறைவு மற்றும் காய்ச்சல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது முதல்வரின் உடல்நிலை முற்றிலுமாக குணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் திங்களன்று முதல்வர் நலம் பெற வேண்டி பௌர்ணமி பூஜை நடத்தப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன், உலக தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையாலும் ஜாதி மதம் பாராமல் அனைத்து மதத்தினரும் செய்த பிரார்த்தனையிலும் முதல்வரின் தன்னம்பிக்கையும் அவரை காப்பாற்றி இருக்கிறது என்று கூறினார். முதல்வர் விரைவில் வீடு திரும்பி ஆட்சி நிர்வாக பொறுப்பை ஏற்கும் காலம் மிக விரைவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அம்மா அவர்கள் பூரண உடல்நலத்தோடு இருக்கிறார். மக்கள் செய்த பிரார்த்தனை காரணமாக அம்மா அவர்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு வில்பவர், எக்ஸ்ட்ராடினரி வில்பவர் எனப்படும் அந்த தன்னம்பிக்கையோடு அம்மா அவர்கள் இருந்த காரணத்தால், பிரார்த்தனையும் இருந்த காரணத்தால் இன்று சுபிட்சமாகிவிட்டார்கள். ஸ்பெஷல் வார்டுக்கு போகிறார்களா, ஐசியூசியில் இருக்கிறார்களா என்பது பிரச்சனையே இல்லை. அம்மாவனுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டன. நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார்.